வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முத்திரையர்பாளையம் சாணார்பேட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் அருட்செல்வி ஆயி அம்மாள் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் மதிய உணவு அருந்தும் ஷெட்டை சீரமைக்கும் பணி ரூபாய் 35,60,167 ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஏழைகள் நடுத்தர மக்களுக்கான சிறந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள மத்திய அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருமான வரி விலக்கின் உச்சவரம்பை உயர்த்தியதால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். சிறு குறு தொழில்களுக்கான சீர்திருத்தங்கள் இந்த பட்ஜெட்டில் வெகுவாக சொல்லப்பட்டுள்ளன. மிக எளிமையாக தொழில் செய்து லாபம் ஈட்டும் வகை செய்யும் சீர்திருத்தங்கள் இவை என்றால் அது மிக இல்லை. மக்கள் மீது சுமை விதிக்காமல் அவர்களை தொழில் முனைவோர்களாக பட்ஜெட்டில் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பெண்கள், இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கான கதவுகளை மத்திய அரசு திறந்துவிட்டிருக்கின்றது. சரியான அடித்தளம் இருந்தால் எத்தனை மாடிகள் வேண்டுமானாலும் கட்டலாம். அதுபோல நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்த அடிப்படைகளை இந்த பட்ஜெட்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்து காட்டியிருக்கின்றது. நல்லதொரு பட்ஜெட், நாட்டை வளர்க்கும் பட்ஜெட், வளர்ந்த பாரதம் என்கின்ற பிரதமர் மோடியின் கனவை நனவாக்கும் பட்ஜெட் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். விடுமுறை நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகள் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதாகவும், வார இறுதி விடுமுறை நாட்களிலும் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. இத்தகைய நடைமுறைகள் மாணவர்களுக்கு தேவையற்ற மன மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுக்கு போதுமான ஓய்வு, பொழுதுபோக்கு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பறிக்கிறது. மாணவர்களின் நல்வாழ்க்கை உறுதி செய்ய கல்வித்துறையின் விதிமுறைகளை பள்ளிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். எனவே புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளியும் எந்த ஒரு வேலை நாளிலும் மாலை 6 மணிக்கு மேல் கல்வி அல்லது சாராத வகுப்புகளை நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி சாராத அல்லது வேறு ஏதேனும் பள்ளி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகம் இந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை விதிகளை கடைபிடிப்பது மற்றும் உயிர்கவசமான தலைக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து விளக்கும் வகையில் திருக்கனூர் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் தனியார் தொழிற்சாலை சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் சித்திரகுப்தன் மற்றும் யமதர்மராஜா வேடமுற்றோர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பது போன்றும், மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் ஊழியர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார் தனக்கு ஏற்பட்ட விபத்துக்கான அனுபவங்களையும் ஊழியர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது பேசியவர், நமது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க தங்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் தலைக்கவசம் அணியாமல் செல்லும்பொழுது தனக்கே ஒரு விபத்து ஏற்பட்டது என்று விளக்கிய ஆய்வாளர் ராஜ்குமார், அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தனது முகத்தில் காப்பர் பிளேட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர், இதையெல்லாம் கூறி அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்தாலும் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். நம்மை நம்பி நம் குடும்பம் உள்ளது, மனைவி மக்கள் உள்ளார்கள். எனவே இதையெல்லாம் தெரிந்து தயவு செய்து ஹெல்மெட் அணிய வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொள்வதாக வலியுறுத்தினர். விழிப்புணர்வு நாடகத்தை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவேன், அணிந்து செல்வேன் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார்கள். புதுச்சேரி திலாஸ்பேட்டை அருள்மிகு தலிங்கை காளியம்மன் திருக்கோவிலின் பெருங்குட முழக்கு விழா நாளை நடைபெற உள்ளது. இதனையொட்டி கும்பாபிஷேக நிகழ்வானது தை மாதம் 18ஆம் தேதி முழு முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானின் வழிபாட்டு கணபதி வேள்வியுடன் நிகழ்வு துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி மற்றும் 3ஆம் கால வேள்வி நிறைவடைந்து இன்று 4ஆம் கால வேள்வி பூஜை துவங்கியது. இதன் பிறகு பல்வேறு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்தப்பட்டு நாளை தலிங்கை காளியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற 4ஆம் கால வேள்வி பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உயிர் உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளில் காட்சிப்படுத்தி வருகின்றன. அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் 35வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். வேளாண் விழாவில் கொய் மலர்கள், தொட்டி வளர்ப்பு, மலர் அலங்காரம், காய்கறிகள், பழ வகைகள், தென்னை, மூலிகை செடிகள், பழத்தோட்டங்கள், காய்கறி சாகுபடி வயல்கள், அலங்கார தோட்டம், மாடி தோட்டம், வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டிகளில் அதிக புள்ளிகள் எடுப்பவர்களுக்கு மலர் ராஜா, மலர் ராணி பட்டம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கு பெறும் ரங்கோலி, வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் நடக்கின்றது. கண்காட்சியில் பங்கு பெறும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் உயர் ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றுடன் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் செயல்பட உள்ளது. மலர் கண்காட்சி துவங்குவதை ஒட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழு வீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலை கூட்டரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ஆரோக்கியம் முன்னிலை வகித்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். நிறைவாக மகிழ் அமைப்பாளர் தனலட்சுமி நன்றி உரை கூறினார். இக்கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 6 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும், மற்ற இடங்களில் கொள்ளை ரீதியான கூட்டணி அமைத்து மண்வெட்டி சவுல் சின்னத்தில் போட்டியிடுவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் கருணா. பிரபல தாதாவான இவர் மீது 18 வழக்குகள் உள்ளன. 1997 நடந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று 1998 முதல் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகின்றார். இவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை அளிக்க கோரி புதுவை அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். ஆயுள் தண்டனை காலம் முடிந்தும் சுமார் 25 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கருணா விடுவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பிரபல தாதா கருணாவின் நியாயமான கோரிக்கையை ஏற்றது. கருணாவை விடுதலை செய்ய சாதக பாதகம் குறித்து புதுவை அரசின் உயர்மட்ட கமிட்டி விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் உத்தரவிட்டது. கருணா விடுதலை குறித்த இறுதிக்கட்ட விசாரணை ஜனவரி 17ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது. இதனை நேற்று முன்தினம் 30ஆம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கருணாவின் விடுதலை குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் தலைமை செயலர் சரத் சவுகான், டிஜிபி ஷாலினி சிங், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கமிட்டியில் இருந்தனர். பிரபல தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் விடுதலை குறித்து எடுக்கப்பட்ட முடிவை வருகின்ற 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றனர். பின்னர் வருகின்ற 17ஆம் தேதி பிரபல தாதா கருணா மற்றும் இவருடன் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான வெங்கடேசன் ஆகிய 2 பேரையும் விடுதலையாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் 3 ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் சென்னை கடற்கரை பகுதிகளில் ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. அதுகுறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுமார் 30 முதல் 50 கிலோ எடை கொண்ட 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. மேலும் ஆமைகள் எப்படி இறந்துள்ளது என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.